வணக்கம். தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுல நம்ம முன்னோர்கள் ஒரு ரொம்ப அழகான பழமையான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்தாங்க. அதுதான் சித்திரை கனி காணுதல். அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். எவ்வளவு ஒரு ஏக்கம் பாருங்க இதுல. தாயே உன் அருள் பார்வை என் மேல விழாதா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த சித்திரக்கனி சடங்குமே கூட அந்த தெய்வீகமான முதல் பார்வை வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அழகான பக்தி வழிபாடுதான். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சித்திரை மாசம் தமிழ் காலண்டரோட முதல் மாசம். இது ஒரு புது நம்பிக்கை, புது சக்தி, மங்களகரமான தொடக்கங்கள் எல்லாத்தையும் குறிக்குது. அந்த தொடக்கத்தை நாம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த முழு சடங்குக்கும் அஸ்திவாரமே இந்த ஒரு நம்பிக்கைதான். அதாவது புத்தாண்டன்னைக்கு காலையில நாம பாக்குற அந்த முதல் பார்வை அந்த வருஷம் முழுக்க நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆணிவேர். இப்போ இந்த அழகான சடங்கை எப்படி செய்றாங்கன்னு பாப்போமா? புத்தாண்டுக்கு முதல் நாள் ராத்திரியே எவ்ளோ ஒரு கவனத்தோட, எவ்ளோ அர்த்தத்தோட இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். இதுல ஒரு 4 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல பூஜை அறைய நல்லா சுத்தப்படுத்துவாங்க. அப்புறம் சாமி படங்களையும் ஒரு புது கண்ணாடியும் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்வாங்க. அடுத்து அந்த கண்ணாடிய நடுவுல வச்சு நாம தயார் பண்ணி வச்ச மங்கள பொருட்கள் எல்லாமே அதுல பிரதிபலிக்கிற மாதிரி அழகா அடுக்குவாங்க. இங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. முதல்ல பழங்கள் வச்ச தட்டு. இதுல தமிழ் இலக்கியமே கொண்டாடுற முக்கணிகளான மா, பலா, வாழைக்குத்தான் முதலிடம். இது எல்லாமே வாழ்க்கையோட வளத்தையும் இனிமையையும் குறிக்குது. இது கூடவே மத்த பழங்களையும் சேர்த்து தட்ட நிரப்பிடுவாங்க. 2வது தட்டுல வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், பூக்கள்னு மங்கள பொருட்கள் இருக்கும். இது ஒவ்வொன்னுமே செழிப்பையும் புனிதத்தையும் நல்ல தொடக்கத்தையும் குறிக்கிற ஒரு அடையாளம். 3வது தட்டு ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுல காசு, பணம், நகை இதெல்லாம் இருக்கும். கூடவே ஒரு நல்ல புத்தகமும் இருக்கும். அதாவது பொருள் செல்வமும் வேணும், அறிவு செல்வமும் வேணுங்கிறத இது குறிக்குது. ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் தானே? கடைசி தட்டுல நவதானியங்கள், அரிசி, பருப்பு, உப்பு, வெல்லம்னு எல்லாத்தையும் ஒரு சின்ன மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா வரப்போற வருஷம் முழுக்க உணவு பஞ்சம் இல்லாம வாழ்க்கை நிறைவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். சரி, இப்போ எல்லா ஏற்பாடும் முடிஞ்சாச்சு. இந்த பாரம்பரியத்தோட உச்சகட்டமான அந்த நிமிஷத்துக்கு நாம வந்தாச்சு. புத்தாண்டு காலையில என்ன நடக்கும்னு பாக்கலாமா? புத்தாண்டு அன்னைக்கு விடியற் காலையில வீட்ல இருக்கிற மூத்த பெண்மணி, அதாவது பாட்டியோ அம்மாவோ எழுந்து விளக்கேத்தி இந்த மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் முதல்ல பாப்பாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட், அவங்க அத நேரடியா பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா எழுப்பி அவங்க கண்களை மூடிக்கிட்டே பூஜை அறைக்கு கூட்டிட்டு வருவாங்க. அங்க கண்ணை திறந்ததும் அவங்க பாக்குற முதல் காட்சி அந்த கண்ணாடியில தெரியற மங்கள பொருட்களோட பிம்பம் தான். இப்படி வருஷத்தோட முதல் பார்வைய செழிப்பானதா மாத்துறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் குறிப்பிட்ட இந்த பொருட்கள்லாம் விக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? அதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாக்குறுதி இருக்கு. தானியங்கள், உப்பு இதெல்லாம் இருந்தா வருஷம் பூரா வறுமை வராதுன்னு நம்பிக்கை. அதே மாதிரி பணம், நகை இருந்தா செல்வம் நிலைச்சு நிக்கும். பழங்கள் வாழ்க்கையில இனிமையையும் வளத்தையும் குறிக்குது. இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு பலன். இந்த கனி காணுதலோட ஹீரோவே அந்த கண்ணாடிதான்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணாடியில தெரியற அந்த பிம்பம் நாம வச்சிருக்கிற மங்கள பொருட்களோட நல்ல பலன்களை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமோ செல்வமோ பன்மடங்கா பெருகும் அப்படிங்கறதோட குறியீடு தான் இது. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரே ஒரு சடங்கு மூலமா முப்பெரும் தேவியரோட ஆசிர்வாதத்தை நாம எப்படி ஒரே நேரத்துல வாங்குறோம்னு பாருங்க. அங்க வச்சிருக்கிற நகைகளும் பணமும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. தட்டில் இருக்கிற புத்தகம் அது கல்விக்கும் ஞானத்துக்கும் தெய்வமான சரஸ்வதி தேவியோட அருளை குறிக்குது. கடைசியா அங்க எரியற தீபம் அது அன்னை பராசக்தியோட ஆற்றல். நம்ம வருஷம் முழுக்க பிரகாசமா இருக்க தேவையான சக்திய அது கொடுக்குது. அப்போ பாருங்க, ஒரே ஒரு முதல் பார்வையில செல்வம், ஞானம், ஆற்றல்னு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு கிடைக்குது. இவ்வளவு அழகான அர்த்தமுள்ள ஒரு பாரம்பரியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்மளே யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, நீங்க உங்க புத்தாண்டை எப்படி கொண்டாடுறீங்க? உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட சடங்குகள், நம்பிக்கைகள் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.